கெட்டு போனது, அப்புறம் லைட்டாக அழுகுனதெல்லாம் இருந்தது. பார்க்கவே டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. உள்ளே போயிட்டோமேன்னு சொல்லி வேறு வழி இல்லை சொல்லிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கியாச்சு. இந்த ஸ்பெஷல் பானை வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்கும், நேரில் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து பொங்கலுக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த vlogல வந்துட்டு நம்ம இன்னொரு கிராசரி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட ப்ரீவியஸ் vlog நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோ நிறையா பேர் பார்த்துருந்தீங்க. அதனால தான் நான் இன்னைக்கு போகிறதுனால இன்னைக்கு வேறு ஷாப் போகிறேன். அதனால இந்த ஷாப் உங்களுக்கு vlog பண்ணி காமிக்கலாம் சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு போகிற கடை பேர் வந்துட்டு சப்ஜி மண்டி, காய்கறி கடை, அதுதான் அவங்க பேரே. இங்கே நிறைய லொக்கேஷன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க லொக்கேஷன் வந்து சிங்குஸ்கி ரோட்ல இருக்கு. அண்ட் இங்கே எல்லா வெஜிடபிள்ஸுமே கிடைக்கும். நாங்கள் முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லாமே கிடைக்குங்கிறனால உங்களுக்கு இந்த ஷாப்பையும் உங்களுக்கு வந்து காமிக்கலான்னு சொல்லி தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு இங்கே என்னெல்லாம் இருந்துச்சு, இங்கே ஏதாவது புதுசாக இருக்கா, லீலாக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி உங்களோட நான் நிறையா ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் முன்னாடி வீடியோ வந்துட்டு பார்க்குறேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஷாப்பிங் போகலாம். வந்ததுமே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸாக இருக்கும். இதில் என்னோடய ஃபேவரட் வந்து இந்த பாம்பே கிச்சனோட இந்த ஃபைன் சேவ், அதுக்கப்புறமா என்னோடய டாப் மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த பூந்தி தான். இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மஷ்ரூம் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு சம்மர் வைப்ஸ்க்கு நிறையா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் எடுக்கலை. இந்த சைட் செக்ஷன் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதில் நிறையானா வந்துட்டு கெட்டதெல்லாம் வச்சுருந்தாங்க, கெட்டு போனது, அப்புறம் லைட்டாக அழுகுனதெல்லாம் இருந்தது. பார்க்கவே டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த சைட்லாம் வாங்கணுங்கிற மூடே போயிடுச்சு. ஸோ ஆனால் நிறைய நம்ம ஊர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. அதில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. மித்தபடி வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்க மாதிரி தான். ஆனால் இங்கே வந்துட்டு நிறையா இந்தியன் வெஜ்ஜீஸு, அந்த தக்காளியே வந்துட்டு நம்ம ஊர் தக்காளி எல்லாமே கிடைக்கும். மாங்காய் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். தேங்காயிலே 2-3 வெரைட்டி, இந்த மாதிரி எல்லா வெஜ்ஜீஸுமே அங்கே இருந்துச்சு. இங்கே வந்துட்டு நாங்கள் ஷாப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஊரில் கிடைக்கிற வெஜ்ஜீஸில் எங்கே கிடைக்கும்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கும் போது இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப் போனோம். எல்லாமே ஓகே. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு லீலா சூப்பர் மார்க்கெட் தான் எனக்கு செம்ம ஃபேவரெட்டு. அங்கே எல்லாமே கிடைக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி செம்ம கூட்டமாக இருந்தது. அதுவே எனக்கு ஒரு மாதிரி வைப் செட் ஆகலை. உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி கசன்னு அவ்வளோ பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எதுவுமே நீட்டாக இல்லை, க்ளீனாக இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பாயில்டாக இருந்தது. எதுவுமே நீட்டாகவே இல்லை, பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அதனால நாங்கள் அங்கே எதுவுமே எடுக்கலை. கொஞ்சம் நீட்டாக இருந்தது, ஓகேவாக இருந்தது மட்டும் அங்கே எடுத்துட்டோம். உள்ளே போயிட்டோமேன்னு சொல்லி வேறு வழி இல்லை சொல்லிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு லீலா போயிட்டு மிச்சம் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேயும் ஏதாவது இல்லைன்னா நம்ம நோ ஃப்ரில்ஸில் கூட பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கீரை ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும், ரொம்ப பேட் கண்டிஷன்லலாம் இருக்காது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நிறையா வெரைட்டி ஆஃப் கீரையும் இங்கே இருக்கும். ஸோ நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக பேக் பண்ணி ரொம்ப நீட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக ப்ராப்பராக பேக் பண்ணி ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். நல்லா இல்லாத திங்ஸ் எல்லாம் டிஸ்பிளேலேயே இருக்காது, அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணி அவங்க ரொம்ப டீசெண்டாக வச்சுருப்பாங்க. இந்த வெஜ்ஜீஸ்லாம் பார்த்தாலே வந்துட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் யூஸ் பண்ணவும் நான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஃபீல்டாக வரும், ரொம்ப நாள் இருந்த மாதிரிலாம் இருக்காது. அண்ட் இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 2-3 மந்த்ஸ் வரைக்கும் கூட வரும், நம்ம ப்ராப்பராக ஃப்ரீஸ் பண்ணோன்னா. அண்ட் ஆனால் சீக்கிரம் இதாகிற வெஜ்ஜீஸ்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சுருவோம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கடையில் இல்லாத திங்ஸ் கூட இங்கே சிலதெல்லாம் இருக்கும். வாழைப்பூ, வாழைத்தண்டு, நிறைய கிழங்கு வெரைட்டிஸுமே இந்த கடையில் அவைலபிளாக இருக்குது. ஆலோவேரா கூட வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம சில பேர் ஊரில் வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிப்பாங்கள்ல, உங்களுக்கு அந்த மாதிரி வேணுன்னா கூட நம்ம வாங்கி வீட்லேயே ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்பெஷல் பானை வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்கும், நேரில் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து பொங்கலுக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு இங்கே ஏதாவது லைக் ஃபிஷ் கறி எல்லாம் செய்ய பாட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இவங்ககிட்ட அந்த பாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த தடவை ராகியில் வந்து தோசை மாவு பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் இதில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. இப்போ அவங்க புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட், ஸ்வீட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இங்கே எக்ஸ்க்ளூசிவாக இவங்க உள்ளே இவங்க வைக்க போகிறாங்க. அது ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போது ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. அண்ட் நீங்கள் 2 ஷாப்போட இதையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக போன ஷாப்பில் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? அதனால தான் இந்த ஷாப் எங்களோட ரொம்ப ஃபேவரட். அண்ட் எல்லாம் க்ரோசரி ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ப்ரெப் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். அப்போ தான் எவ்வளோ நாள், ரொம்ப ஒரு 1-2 மந்த்ஸ் வரைக்கும் இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இப்போ அந்த வேலை தான் நான் பார்க்க போகிறேன். அண்ட் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஷாப் ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாய்.